ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம். இன்றைக்கி கிளாஸில் டிஎன்டெட் பேப்பர் 2 உடைய சைக்காலஜி கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் வீக் நடந்த 16/11/2025 நடந்த எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பருடைய சைக்காலஜி ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஸோ விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ வேர்பல் டெஸ்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்? இதோடைய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் சிம்பிள். அப்போது இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸில் டி ஒன்லி, திஸ் இஸ் தி ஆன்சர். பின்வருவனவற்றுள் எது சொல் சார்ந்த நுண்ணறிவு சோதனை அல்ல? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இலக்க குறியீடு, அதுதான் நுண்ணறிவு சோதனை அல்ல. டி ஆப்ஷன் கரெக்ட். செகண்ட் கொஸ்டின், விச் அமாங் த ஃபாலோயிங் ஆர் மிஸ்கன்செப்ஷன்ஸ் அபவுட் பர்சனாலிட்டி? இதோடைய ஆன்சர் 4 இது கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ். அந்த 4ல் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா ஃபிசிக்கல் மேக்கப் ஆஃப் தி இண்டிவிஜுவல், மேனர் ஆஃப் their வாக்கிங் அண்ட் டாக்கிங், தென் மேனர் ஆஃப் their ட்ரெஸ்ஸிங். இந்த 3 தான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான மிஸ்கன்செப்ஷன்ஸ். இதில் சி ஆப்ஷன் பாருங்கள், மோர் ஆர் லெஸ் ஸ்டேபிள் அண்ட் என்டூரிங் கேரக்டர், இது வராது. ஸோ ஏபி டி ஒன்லி கரெக்ட் ஆன்சர். பின்வருவனவற்றுள் ஆளுமை பற்றிய தவறான கருத்துக்கள்: தனிநபரின் உடலமைப்பு, அவர்கள் நடக்கும் விதம் மற்றும் பேசும் விதம், அவர்கள் ஆடை அணியும் விதம். இந்த 3 தான் அதோடைய ஆன்சர்ஸ். அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிலையான மற்றும் நீடித்த தன்மை கிடையாது. ஸோ ஆப்ஷன் D is the correct answer. A, B, D. Third question, name the terms that refers to the prenatal special growth centers in the bones. இதோடைய ஆன்சர் epiphysis. எலும்புகளில் உள்ள மகப்பேறுக்கு முற்பட்ட சிறப்பு வளர்ச்சி மையங்களை குறிக்கும் சொல்லுக்கு பெயர் epiphysis. Fourth answer, which among the following are features of e-learning? Answer A, B, C. This is the correct. Instant formative assessment, adequate multimedia skills, real-time learning. So option A is the correct answer. பின்வருவனவற்றுள் எவை மின் கற்றலின் அம்சங்கள் ஆகும்? உடனடி வளர்நிலை மதிப்பீடு, போதுமான பல்லூடக திறன்கள், நிகழ்நேர கற்றல். A, B, C மட்டும் கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா given below are 2 statements கொடுத்துருக்காங்க. Statement 1 and Statement 2. According to Sigmund Freud, morality emerges between age 3 and 6. Statement 2ல பாருங்க, the period between ages 3 and 6 is when Oedipus and Electra conflict arise. In the light of the above statements, choose the most appropriate answer from options given below. So இதில் answers பாருங்க, both statement 1 and 2, both answers are correct. 2 கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ளன. கூற்று 1, சிக்மெண்ட் ஃப்ராய்டின் கூற்றுப்படி நெறிமுறை 3 முதல் 6 வயது வரை வெளிப்படுகிறது. கூற்று 2, 3 முதல் 6 வயது வரையிலான காலகட்டத்தில் எடிபஸ் மற்றும் எலக்ட்ரா மோதல்கள் ஏற்படுகின்றன. மேற்கூறப்பட்ட கூற்றுகளில் அடிப்படையில் கீழ்கண்ட தேர்வுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரியானவை. Sixth question, which of the following is not a mnemonic device? இதில் பாருங்கள் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. The method of Loki, SQ3 or technique. So this is the mnemonic deviceல நம்ம எடுத்துக்கிறது. So B only. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது நினைவு ஊட்டல் சாதனம் அல்ல? SQ3 or நுட்பம். This is the correct answer. அப்போ ஆன்சர் B மட்டும். அடுத்தது ஒரு ரீசன் அசல்சன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. given below are 2 statements, one is labeled as A and the other labeled as reason. Or
Assertion A. The study of development is divided into three broad domains: physical, cognitive, and emotional and social. Reason. The concept of human consistency and change is vast and interdisciplinary. It should be studied more orderly. இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா both A and R are true. R is the correct explanation of A. So option A is the correct answer. கீழே இரண்டு கூற்றுகள் உள்ளன. ஒன்று A மற்றும் மற்றொன்று R என்று அடையாளம் காணப்படுகிறது. அனுமானம், அதுதான் A. வளர்ச்சி பற்றிய ஆய்வு 3 பரந்த களங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது: உடல்சார், அறிவுசார், மனவெழுச்சிசார் மற்றும் சமூகம் சார். காரணம், மனித நிலைத்தன்மை மற்றும் மாற்றம் என்ற கருத்து பரந்த மற்றும் பல்துறைகளை கொண்டது. இது முறையாக படிக்கப்பட வேண்டும். ஆன்சர் A மற்றும் R இரண்டும் சரி. R என்பது Aயின் சரியான விளக்கமாகும். 8th question. Which among the following are misconceptions about intelligence? Answer. Intelligence is related to memory. Vertical growth of intelligence ceases after certain age. Intelligence guarantee against abnormal behavior. B, C, D தான் correct. A is the wrong answer. பின்வருவனவற்றுள் எவை நுண்ணறிவு பற்றிய தவறான கருத்துக்கள்? B. நுண்ணறிவு என்பது நினைவகம் தொடர்புடையது. குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு நுண்ணறிவின் செங்குத்து வளர்ச்சி நின்று விடுகிறது. நுண்ணறிவானது அசாதாரண நடத்தைக்கு எதிரான உத்தரவாதம். ஸோ B, C, D தான் கரெக்ட். ஆப்ஷன் A இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 9th question. Given below are two statements. Statement 1. A second list of words, formulae or equations may impair the relations of the first list. Statement 2. The old learning retained in our memory works forward to disrupt the memory of what we acquire or learn afterwards. In the light of the above statement, choose the most appropriate answer from the options given below. Answer is D. Both statement 1 and 2 are incorrect. 10th question. Arrange the process of memorizations in the sequence. இதோடைய ஆன்சர் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங், செகண்ட் ரிட்டென்ஷன், தேர்ட் ரெகக்னிஷன் அண்ட் ரீகால். 3, 1, 4, 2. அதாவது ஆப்ஷன் இதில் பார்த்திங்கன்னா ஆன்சர் நம்மளுக்கு வந்து BDAC தான் அதோடைய கரெக்ட் ஆன்சர். மனப்பாடம் செய்யும் செயல்முறைகளை வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு கற்றல், இரண்டாவது தக்க வைத்தல், நினைவு அடையாளம் காணுதல், நினைவு கூறுதல். ஆப்ஷன் C இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 11th question. Arrange the super trait with their narrow traits for the big 5 factors personality ocean. அப்போ இது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, மீத்திறன் பண்புகளை வந்து எப்படி அதோடைய பண்புகளோடு வெளிப்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 5 பெரிய காரணிகள் கேட்குறாங்க. அப்போது இதில் ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன் A இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆளுமையின் 5 பெரிய காரணிகளுக்கு ஓஷன் மீத்திறன் பண்புகளை அவற்றின் குறுகிய பண்புகளுடன் வரிசைப்படுத்துக. அப்போ எப்படி நம்ம வரிசைப்படுத்தலைன்னா, பல்வேறு வகையான அல்லது வழக்கமான ஆர்வம், பாதுகாப்பான அல்லது பாதுகாப்பு அற்ற, அடுத்தது நம்பிக்கை அல்லது சந்தேகம், கவனமாக அல்லது கவனக்குறைவாக, சமூகமயமான அல்லது ஒதுக்கி போகிற. அப்போ ஆப்ஷன் A அப்படியே ரிவர்ஸில் ரைட் பண்ணணும். 12th question. Which among the following necessary for the accuracy of any process of measurement in personality? That answer: the nature of the personality to be measured, the instrument to be used, the person who will undergo the measurement. A, B, C only correct answer. ஆளுமை அளவீட்டு செயல்முறையின் துல்லியத்திற்கு பின்வருவனவற்றுள் எது அவசியம்? அளவிடப்பட வேண்டிய ஆளுமையின் தன்மை, பயன்படுத்த வேண்டிய கருவிகள், அளவீட்டுக்கு உட்படும் நபர். இந்த 3 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் A. 13th question.
Name the process through which the gradual reductions in the strength of the response due to repetitive stimulations happen. Habituation, அதுதான் அதோடைய ஆன்சர். மீண்டும் மீண்டும் தூண்டலினால் படிப்படியாக குறைக்கப்பட்ட துலங்கல் செயல்பாட்டின் பெயர் பழக்கப்படுத்துதல். 14th question, the handling of problem by the teacher while teaching refers to classroom management. Option C, ஒரு ஆசிரியர் கற்பித்தலின் போது கையாளக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பது வகுப்பறை மேலாண்மை. 15th one, given below are two statements. Statement 1, during the early months infants have only a limited capacity to regulate their emotional states. Statement 2, rapid developments of the frontal lobes increase the baby's tolerance. In the light of the above statement, choose the most appropriate answer. Both statement 1 and 2 are correct. இரண்டு கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ஆரம்ப மாதங்களில் குழந்தைகளுக்கு உணர்ச்சி நிலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான குறைந்த திறன் மட்டுமே உள்ளது. மூளையின் முன்பக்கத்தில் அதீத வளர்ச்சியானது குழந்தையின் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது. கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரியானவை. Arrange the development sequence of the cognitive play categories. இதில் option B is the correct answer. ஆர்டர் பண்ணும். functional play, constructive play, then make believe play, then games with rules. D, B, A, C is the correct answer. பின்வரும் அறிவாற்றல் விளையாட்டு வகைகளை அவற்றின் படிநிலை வளர்ச்சியின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செயல்பாட்டு விளையாட்டு, கட்டமைத்தல் விளையாட்டு, கற்பனை விளையாட்டு, தென் விதிகளை கொண்ட விளையாட்டு. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 17th question, which of the following is not the definitions of depth perception? இதோடைய ஆன்சர் BCD. The tendency to complete figures that are incomplete, the tendency to perceive objects or figures existing on the background, the tendency to perceive two things that happen close together in time as being related. BCD is the correct answer. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது ஆழமான புலன்காட்சியின் வரையறை அல்ல? அப்போ இதோடைய ஆன்சர் முழுமையடையாத புள்ளி விவரங்களை முடிக்கும் போக்கு, பொருள்களையோ அல்லது உருவங்களையோ பின்னணியில் இருப்பதாக உணரும் போக்கு, சமகாலத்தில் நடக்கும் இரண்டு செயல்களை தொடர்புடையதாக கருதும் போக்கு. ஆன்சர் இஸ் BCD மட்டும். Again one more statement given. Kohlberg views moral development as the gradual process extending through 6 stages organized into 3 levels. Statement 2, the 3 levels of the moral development according to Kohlberg are pre-operational level, post-operational level, then conventional level. Statement 1 is correct and statement 2 is incorrect. This is the answer. Then கோல்பர்கின் தார்மீக வளர்ச்சியை 6 நிலைகளை கொண்ட 3 நிலைகளாக ஒழுங்கமைக்கப்பட்ட படிகளாக செயல்முறைகளை கருதினார். கோல்பர்கின் கூற்றுப்படி தார்மீக வளர்ச்சியின் 3 நிலைகள் செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை, செயல்பாட்டுக்கு பிந்தைய நிலை மற்றும் வழக்க முறையை நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 1 சரியானது, கூற்று 2 தவறானது. 19th one, arrange the following in their order to arrive at the systematic approach to learning and memorization. Answer: survey, questions, read, reflect, recite and recall, then review. Answer: FACDEBD. Option A. கற்றல் மற்றும் மனப்பாடம் செய்வதன் முறையான அணுகுமுறையை அடைய கீழுள்ளவற்றை வரிசைப்படுத்துக. ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஆய்வு, 2வது வினா, 3rd வாசித்தல், 4th பிரதிபலித்தல், 5th மனனம் மற்றும் நினைவு கூறுதல், மதிப்பாய்தல். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.
20th one, match the authors of the theories of child development in the list 1 and theories in the list 2 given. So author and theories கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லிஸ்ட் 1ல பாருங்க ஜீன் பியாஜெட், எரிக் எரிக்சன், லெவ் வியாகாட்ஸ்கி, யூரி பிரான்ஃபெர்ப்ரெனர். ஸோ இவங்களுடைய தியரிஸ் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் அவே த ஜீன் பியாகெட்க்கு சோசியோ கல்ச்சுரல் அப்ரோச், எரிக் எரிக்சன் எக்கோலாஜிக்கல் சிஸ்டம்ஸ் தியரி, லெவ் வியாகாட்ஸ்கி சைக்கோ சோசியல் ஸ்டேஜஸ், யூரி பிரான்ஃபெர்ப்ரெனருக்கு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஆப்ஷன் ஏ. பட்டியலில் உள்ள குழந்தை வளர்ச்சி கோட்பாடுகளின் ஆசிரியர்களை பட்டியல் 2வில் உள்ள கோட்பாடுகளுடன் தொடர்பு படுத்துக. ஆப்ஷன் ஏ. மேட்ச், ஒன் மோர் மேட்ச். கிளாசிக்கல் கண்டிஷனிங், இதோடைய ஆன்சர் பவ்ல். கனெக்டனிசம், அதோடைய ஆன்சர் தான்டைக். ஆப்பரண்ட் கண்டிஷன்ஸ், திஸ் ஆன்சர் இஸ் கால்ரோஹஸ். தென் experiential learning வந்து this answer. So B. Option B is the correct answer. பட்டியல் 1 and பட்டியல் 2வை பொறுத்துக same. B is the answer. 22. Which among the following activities does gross motor development facilitate? Answer: crawling, standing and walking. So option B is the correct answer. பின்வரும் செயல்பாடுகளில் எது முழுநிலை இயக்க கோட்பாட்டை எளிதாக்குகிறது? தவழ்தல், நிற்றல், நடத்தல். ஆப்ஷன் பி. Arrange the steps of information process identified by Steinberg. BDAC. So first application, mapping, inferring, then encoding. So option C is the correct answer. ஸ்டென்பெர்க்கால் அடையாளம் காணப்பட்ட தகவல் முறைகளை படிகளை ஒழுங்குபடுத்துக. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Identify the structure in the brain stem that maintains alertness and consciousness, generates synapses, myelinates from early childhood in adolescence. ரெடிகுலார் ஃபார்மேஷன்ஸ், முன் குழந்தை பருவத்திலிருந்து குமரப்பருவம் வரும்போது இணையுறை மற்றும் மைரினேட்டுகள் முளைத்தண்டின் எந்த பகுதி கவனத்தை உணர்வையும் ஏற்படுத்துகிறது? ஆன்சர் சிறுவளைய உருவாக்கம். அசர்ஷன் அண்ட் ரீசன்ஸ் கிவன், இதோடைய ஆன்சர் போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட். ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. Next 26th question, match given. ஸோ இதில் பாருங்கள், ஐடென்டிட்டி அச்சீவ்மெண்ட், ஐடென்டிட்டி மொரட்டோரியம், ஐடென்டிட்டி ஃபோர்க்ளோஷர், ஐடென்டிட்டி டிஃப்யூஷன்ஸ். இதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 27th one, arrange the following theories of intelligence in the chronological order. ஃபர்ஸ்ட் வந்து தர்ஸ்டன் மல்டி ஃபேக்டர் தியரி, அடுத்தது ஸ்பியர்மேன்ஸ் 2 ஃபேக்டர் தியரி, தென் குல்ஃபோர்ட் தியரிஸ் ஆஃப் இன்டெலெக்ட், தென் கார்ட்னர்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Arrange the development of peer sociability during the preschool years. ஃபஸ்ட்டு வந்து நான் சோசியல் ஆக்டிவிட்டி, பேரலல் ப்ளே, தென் அசோசியேட்டிவ் ப்ளே, கோஆப்ரேட்டிவ் ப்ளே. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அரேஞ்ச் த மாஸ்லோ hierarchy of needs in the sequence. Answer is psychological needs, then safety needs, belonging and love needs, then esteem needs, then self actualization. So answer is C is the correct answer. Last question, label the
term Bronfenbrenner used to denote the temporal dimensions of his model. Answer: chronosystem. Bronfenbrenner தனது மாதிரியின் கால பரிமாணத்தை குறிக்கும் பயன்படுத்திய சொல் வந்து குரோனோ அமைப்பு. தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அதர் சப்ஜெக்டில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.